ஜஸ்ட் எனக்கு இப்போது கார் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு சின்ன ரெவலேஷன் கிடச்சிது. இதை பார்க்குற யாராவது யூத்து, அதாவது வாலிப பசங்களாக இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு எத்தனையோ ரீல்ஸ் பார்க்குறீங்களா, இதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுத்து இந்த ரீல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைபிள் வசனம் நல்லா தெரிஞ்ச ஒரு சில பேர் பாவம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சில பேர் யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தப்பு செய்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. வசனம் தெரியும், வசனத்தின் வெளிப்பாடுகள் தெரியும், பைபிள் நல்லா படிக்கிறவங்களாக இருப்பாங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுறவங்களாக இருக்காங்க, சர்ச்சில் நல்ல லீட் பண்ணுற இடத்துல கூட இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பாவமும் இருக்கும். இது அவங்களுடைய தப்பு கிடையாது. ஆக்சுவலாக அவங்க அவங்களுக்குள்ள பழைய பாவம் உள்ளே இருந்திருக்கும். அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஆபாச படம் பார்க்குறவங்களா இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு அடிமைத்தனத்தில் மாட்டின்னு இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்குள்ளே இருக்கும், சரியா? ஸோ ஆனால் அதுலேருந்து அவங்க வெளியே வரத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க, அழுது ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, நல்லா எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்களால அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியாது. இதுக்கு காரணம் என்னென்னா, சத்தியத்தை வெறும் வாயினால் மட்டும்தான் அறிக்கை செய்கிறாங்க, வாயினால் தான் மட்டும்தான் உபதேசம், வாயினால் மட்டும் தான் பாட்டு பாடுறாங்க, வாயில் மட்டும்தான் ஜஸ்ட் பைபிள் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாவம் உள்ளே தான் இருக்கும், அது போகாது. எப்போ இந்த இருதயத்துக்குள்ளே அந்த சத்திய வார்த்தை கிரியை செய்யுதோ, உங்களுக்கு புரியுதா? வாயில் ஈஸியாக நான் நாளைக்கு இதை பண்ண போகிறேன்னு சொல்கிறது வேறு, ஆனால் நாளைக்கு இதை நான் பண்ணியே தீர்வேன்னு இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து நான் சொல்லும் போது அதோடைய இம்பேக்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஸோ நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே நான் ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணிவிட்டு நான் அப்புறமா சொல்லும் போது கண்டிப்பாக நான் அதை செய்யும் போது என்ன ஆகும், சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான் பாயம் அப்படின்னு சொல்லி 4 பேர் என்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இந்த சத்திய வசனமும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. எப்படின்னா, நம்ம வசனத்தை கேட்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு, சில விதைகள் கற்பாறையில் வந்துச்சு, அது வளராமல் ஒன்றுக்குமே யூஸ் இல்லாமல் போச்சு. சில விதைங்க முற்செடியில் போச்சு, முற்செடி வளர்ந்து அதை நெருக்கி போட்டுச்சு. சில விதைகள் தான் நல்ல நிலத்தில் ஊந்துது, அந்த செடி தான் 30, 60, 100 என்ன பண்ணுச்சுன்னா பலன் கொடுத்துச்சுன்னு சொல்கிறாரு. இப்போ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்றதை ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த பாவம் உங்களுக்குள்ள பல வருஷமாக இருக்குது, ஆனால் இதை விட்டு வெளியே வர வழி தெரியல அப்படின்னா முதல்ல சத்தியத்தை இருதயத்துக்கு கொண்டு போங்க. இது எனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு, இந்த சத்தியம் எனக்காகத்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுக்கப்புறமா உங்களால் முடியும். ஏன்னா யோசேப்பு பாவத்தை விட்டு ஓடனா, ஆனால் எங்கே ஓடனான்றது முக்கியம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக ஓடனா, ஆண்டவர் பார்வைக்கு முன்னாடி நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஓடனா. அதனால தான் அவனால் பாவம் செய்யாமல் வாழ முடிஞ்சது வாலிப வயசுலேயே. இன்றைக்கு இதை பார்க்குற வாலிப பிள்ளைங்க யாராவது இருக்கலாம், நீங்கள் இந்த மாதிரியான பாவத்தில் மாட்டியிருக்கலாம். பயப்படாதீங்க, ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. உங்களாலையும் ஜெயிக்க முடியும், பாவத்தை விட்டு மேற்கொள்ள முடியும். உங்கள் இருதயத்தில் எப்போ நீங்கள் சத்தியத்தை அறிந்து படித்து ஜெபித்து அதுக்கப்புறம் ஆராதிங்க, அதுக்கப்புறம் பாட்டு பாடுங்க, அதுக்கப்புறமா ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. அது நிச்சயமாக கனி கொடுக்குற ஊழியமாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். May God bless you. Amen.